இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்தவர்கள் இருக்கிற இடம்பெற்றிருக்கிறாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுட்டே இருக்கிறாங்க. அதே போல் நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க, அல்லது வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அவருடைய பெயரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றுட்டே இருக்குது. இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் பணி முக்கியம், எஸ்ஐஆர் முக்கியம். அதற்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது. அதை எதுக்குறாங்க திராவிட முன்னேற்றம். எஸ்ஐஆர் என்றாலே அலறாங்க, என்னன்னே தெரியல. சார் என்று அலறாங்க, இப்போ எஸ்ஐஆர் என்ற கேட்டாலும் பதறாங்க. கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள்லாம் அலறாங்க, என்னன்னே தெரியல. இதில் என்ன தவறு இருக்குது? காலம் போதாதுங்கிறாங்க. 1 மாத காலம் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ அரசு அலுவலர்களை நியமிக்கிறாங்க. அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு ஒப்படைக்கிறாங்க. இதில் எந்தவித ஒரு காலதாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது. தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள ஸ்லிப் கொடுக்குறாங்க. இப்போ 5 நாளில் கொடுத்துட்றாங்க. ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் 5 நாட்களில் அந்த பூத் ஸ்லிப் கொடுக்கப்பட்டு அவர்கள் போய் வாக்களிக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 1 மாதம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பாகத்திற்கு சுமார் 1200 வாக்குகள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் 300 வீடு தான் இருக்கும். அதுக்கு மேலே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி 300 வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 50 வீடுனா கூட 6 நாள் கூடுதல் 2 நாள் எடுத்துக்கிட்டால் 8 நாளில் இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் கொடுத்துடலாம். அப்படி வீட்டில் இல்லாத போது மீண்டும் ஒரு 2-3 நாள் கழித்து மீண்டும் அந்த சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ அவர்கள் எந்தெந்த வீட்டில் கொடுக்கலையோ அந்த வீட்டில் கொண்டு கொடுக்கலாம். அதை வாங்குறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது. ஆனால் திமுகவும் அதேமாதிரி கூட்டணி திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதில் இறந்தவர் பட்டியலில் இறந்தவர்கள்லாம் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கக்கூடாது. அதே போல் அந்த பாகத்தில் குடி பல ஆண்டுகளாக இல்லாதிருந்து வேறு இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்றிருந்தால் திருட்டு ஓட்டு போடுறதுக்கு வசதி. தேர்தல் நாள் போது இறந்தவர்கள்லாம் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துடுறாங்க.